என்னதான் நம்ம மார்க்கெட்டு நேற்று ஃபுல்லாக கிராஷ் ஆகியிருந்தாலும் இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 130 புள்ளி பாசிட்டிவாக இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம எல்லா தலையிலையும் துண்டு போட்ட ஓலா எலக்ட்ரிக் ஷேரை பற்றியும் பார்க்க போகிறோம். அதாவது 133 ரூபா 134 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ வெறும் 24 ரூபாய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சூப்பரான க்ரோத்தில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம். 2017 லிஸ்ட் ஆனாங்க. இப்போ வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 22 மடங்குக்கு மேலே அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 தடவை போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னமும் சூப்பரான ஒரு குரோத்தில் இருக்காங்க. லாஸ்ட்டாக கர்நாடகா பேங்கை பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஒரு சில கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 இன்னைக்கு 0.58% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 132 புள்ளி பாசிட்டிவ். நேற்று ஃபுல்லாக கிராஷ் ஆயிருந்தாங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க. ஆனால் காலையில் பார்க்கும்போது 23,300 தாண்டி மேலே இன்க்ரீஸ் ஆனது. அதுக்கப்புறம் போக போக அப்படியே கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டாங்க. பேங்க் 0.15% நெகட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 0.64% நெகட்டிவ், சில்வர் கூட இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்காங்க. அது வந்து ஃப்ளாட்டாக இருக்காங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.21% வந்து நெகட்டிவ், ஆட்டோ 0.41% பாசிட்டிவ், பார்மா 0.87% பாசிட்டிவ், ஐடி வந்து 1.5% பாசிட்டிவ்ல இருந்தாங்க. மிட் 150 பீஸ் ஃப்ளாட்டாக கொஞ்சமாக வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. மேக்ஸிமம் காலையில் பார்க்கும்போது நிறைய இன்டெக்ஸ் நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் பாசிட்டிவ்ல இருந்தது. அப்புறம் போக போக அப்படியே குறைஞ்சிட்டாங்க. நிஃப்டி 50ல டாப் 5 கெனர்ஸில் டெக் மஹேந்தர் இருக்காங்க, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல், கோல் இந்தியா, இன்ஃபோசிஸ் இருக்காங்க. அதேமாதிரி டாப் 5 லூசர்ஸில் ஹிண்டால்கோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஓஎன்ஜிசி இருக்காங்க. பார்க்கலாங்க. இன்னைக்கு வீக்கெண்டு தான் இருந்தாலுமே வெள்ளிக்கிழமை இருந்தாலுமே மார்க்கெட்டை ஓரளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெகட்டிவாக வந்து கொண்டு போயிருக்காங்க. நிஃப்டி 50லாம் இப்போதைக்கு பாசிட்டிவாக தான் வந்து இருக்கு. அடுத்த வாரமும் இதே மாதிரி பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நேற்று கூட இந்த ஸ்டாக்கை பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 4.5% பாசிட்டிவாக வந்து தான் க்ளோஸ் ஆனச்சு. சூப்பரான ஒரு கம்பெனி. ஸ்டேஷனரி பிசினஸ்ல இருக்காங்க. ஸ்டேஷனரி பிசினஸ்ல நல்ல ஒரு growthல இருக்கக்கூடிய கம்பெனி இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போதைக்கு அதோட ஹையில இருந்து லோ பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சமா வந்து ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இதே மாதிரி ரெக்கவர் ஆகி அப்படியே மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராஷ் ஆனாங்க. இந்த பேங்கோட சேர்மேனை நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதனாலையும் இந்த பேங்க் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து கிராஷ் ஆனிச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா புது மெம்பர் ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம் இந்த இஷ்யூ போகிற வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொஞ்சமாக கீழே போகும். ஆனால் அவர் வந்து ரிசைன் பண்ணதுக்கு காரணம் லாஸ்ட் 2 வருஷமா பேங்கோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு இஷ்யூவாக போகுதா, இல்லை வந்து இது அப்படியே நார்மல் ஆகிட்டு இன்னொருத்தர் வந்ததுக்கப்புறம் இது அப்படியே சால்வ் ஆகுதான்னு தெரியல. அப்படியே சால்வ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஏதாவது இஷ்யூ பண்ணுச்சுன்னா இன்னும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேபி ஃபியூச்சரில் வந்து கம்மியாகலாம். ஆனால் பெரிய ப்ராப்ளமாக போகிறதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டை விடாது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேங்க். அதுவும் வந்துட்டு நிஃப்டி 50ல அதிகமான வெயிட்டேஜ் உள்ள பேங்க்கும் இதுதான். அதனால பேங்க்குக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண தான் நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நாளைக்கு எது பெரிய ஃப்ராட் நடக்குது எதுவும் ஆச்சு அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர் அதை எஃப்ஐலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா வந்து நம்ப மாட்டாங்க. அதனால நிறைய சேல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய முதலீடு வந்து இந்தியாவுக்குள்ளே வராது. அதனாலே நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பேங்க் செக்டர் வந்து எப்பயுமே வந்து கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. எஸ் பேங்க் இந்த பேங்க்கை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2017-18 நல்ல ஒரு குரோத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பேங்க் மேலே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அதே மாதிரி இந்த பேங்க்கை கிரியேட் பண்ணவர் மேலேயும் நிறைய வந்து கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பேங்க்கோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போனதா அப்படியே கீழே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 400 ரூபா பக்கத்தில் இருந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வெறும் 18 ரூபாய்க்கு தான் இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பேங்க் சரியில்லை அப்படிங்கும்போது நம்ம கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கோட ஸ்டாக்கெல்லாம் வாங்கி இந்த பேங்க் வந்து காப்பாற்றிருக்காங்க. நல்ல ஒரு growthல இருந்த பேங்க் அதுக்கப்புறம் இந்த கேஸ் இதெல்லாம் போட்டனால இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவாக போயிடுச்சு. அதை லாஸில் போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ எல்ஐசியை வச்சு நிறைய ஸ்டேக்கை வாங்கி நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த பேங்க் வந்து சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டு தான் இருக்குது. அது ப்ராஃபிட் வந்து நல்ல ஒரு growthல இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு growth நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் பிரைஸ் 18 ரூபா 56 பைசாக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 58,000 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 18.4 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 14 இருக்குது. புக் வேல்யூ 16, ROCE 6.36%, ROE 5.46%, ROIC 6.36%, ஓபி வந்து பார்த்தீங்கன்னா 59% வந்து இருக்கு. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் தான். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பர்சன்டேஜ் எல்லாமே நெகட்டிவ்ல இருந்திருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்டென்சிக் வேல்யூ 17 ரூபாய் வந்திருக்கு. பிஜி ரேஷியோ 0.58 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 7.14 வந்து இருக்குது. பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வந்து இருக்கும். பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1.18 வந்து இருக்காங்க. ஓவரால் அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரேஷியோ. சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட் growth தான் லாஸ்ட் ஒரு வருஷத்துல வந்து இப்போதைக்கு வந்து அடி வாங்கியிருக்கு. சேல்ஸ் growth வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து இருக்கு. ப்ராஃபிட் growth 46% வந்து இருக்கு. இவங்களோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கொரோனா வந்த டைமில் 2020 2021 நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கு அது வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. அது நம்ம கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் வந்து பண்ணாங்க. எஸ்பிஐயும் எல்ஐசியும். அதுக்கப்புறம் இப்போ அவங்களோட பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் கொஞ்சம் வந்து சூப்பராக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மார்ச் 2025 2447 கோடி வந்து லாபம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பேங்கோட கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ நெட் என்பிஏவே 0.30% வந்து கொண்டு வந்திருக்காங்க. பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாங்க இப்படி நல்ல ஒரு growthல இருக்குது அப்படின்னா growthக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும்.
அடுத்தது ஓலா எலக்ட்ரிக்கு. இந்த கம்பெனி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிளில் வந்து கொடுக்கும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல சூப்பரான ஒரு கம்பெனி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவிக்கு வந்திருக்காங்க, நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, நிறைய வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் அப்போவும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாஸில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போவும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இவங்க லிஸ்ட் ஆனப்போலாம் அப்போலாம் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவியில் வந்து மார்க்கெட் ஷேர் அதிகமாக வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏற்கனவே இதே பிஸ்னஸ் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவாக இருக்கட்டும், டிவிஎஸ் எல்லாருமே இப்போ ஈவி பைக் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இந்த கம்பெனியும் வழக்கம் போல் இன்னமும் நெகட்டிவில் அது லாஸில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 133 ரூபாலாம் போணுச்சு. இப்போ வெறும் 23 ரூபா 24 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம எந்த ஸ்டாக்கை வாங்கினாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வரதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. இதோட ரிசல்ட் வந்து பாருங்கள், மார்ச் 2022 சேல்ஸ் 373 கோடியும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 784 கோடி நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 784 கோடி வந்து நஷ்டத்தில் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே மார்ச் 2025 சேல்ஸ் 4514 கோடியாக இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2276 கோடி வந்து நஷ்டம். அதே மாதிரி இப்போ மார்ச் 2026 இவங்களோட சேல்ஸ் 2599 கோடி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது 2600 கோடி தான் தரப்போகிறாங்க. எப்படி பார்த்தாலுமே இவங்களோட சேல்ஸ் 2025 விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2200 கோடி இப்போயே நெகட்டிவ் தான் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இவங்க வந்து ஈவியில் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவில் இருக்குது, அதுக்கு அடுத்த மாதம் நெகட்டிவில் இருக்குது, இல்லைனா அடுத்தடுத்த வருஷம் நெகட்டிவில் இருந்தாலுமே அதுக்கு அடுத்தது ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனால் இன்னமும் நெகட்டிவில் தான் இருக்குது. பாசிட்டிவ் வரதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருக்குது. இந்த கம்பெனியில் யார் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ப்ரொமோட்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 34.59% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. இதுக்கு முன்னாடி 36% இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் இவங்களோட ப்ரொமோட்டரை வந்து கொஞ்சமாக வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். எஃப்ஐட்ட வந்து 4%, டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7.28% இருக்குது. டிஐ அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து கொஞ்சமாக வந்து அதிகமாக இருக்காங்க. அதுவும் மோதிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ரீட்டைல் பீப்புள்கிட்ட 49.21% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. அதிகமாக ரீட்டைல் பீப்புள் தான் இந்த ஸ்டாக்கில் வந்து முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க. பார்ப்போங்க, இப்போதைக்கு இந்த லாபம் கொடுக்குற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இல்லைனா நியூஸில் ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வருதுன்னு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து எப்போ மாறுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கும் நல்லது. இல்லை அப்படின்னா இந்த ஓலா எலக்ட்ரிக் கம்பெனியை வேறு ஒரு கம்பெனி எதாவது பார்த்தீங்கன்னா அக்வயர் வந்து பண்ணணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இல்லைனா இந்த கம்பெனிலேருந்து நம்ம விலை இருக்கிறதா நம்மளுக்கு நல்லது. அடுத்தது பிஎஸ்சி லிமிடெட், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இந்த கம்பெனி பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இந்தியா பொறுத்தவரைக்கும் என்எஸ்சி பிஎஸ்சி 2 பேர் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பிளேஸ் வந்து இருந்தாங்க. நம்ம சென்னையில் கூட ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருந்தது, கொல்கட்டா எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்னமும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி இது 2 எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யார் லாபம் எடுத்தானா நஷ்டம் எடுத்தானா இவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். அதாவது இவங்களுக்கான கமிஷன் அப்படிங்கிறது போயிட்டு தான் வந்து இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட் வந்து குரோத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனிக்கு நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்னு வந்துட்டாவே போதும், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் அப்படி இருந்து போகும். நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி, செக்யூரிட்டி பாண்டு எது வாங்கினாலும் சரிங்க, இவங்களுக்கான கமிஷன் வந்து போயிட்டு தான் வந்து இருக்கும். அதனால இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும். கரண்ட் பிரைஸ் 2800 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,14,000 கோடிக்கு மேலே வந்து இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 52 இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 54 வந்து இருக்கு. புக் வேல்யூ 128 ரூபாய். ROC 46%, ROE 36%, ROIC 93%, OPM 61%. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். நல்ல ஒரு க்ரோத்தில் வந்து இருக்காங்க. இன்டென்சிக் வேல்யூ 956 இருக்குது. பிஜி ரேஷியோ 0.74 வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 22 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0 வந்து இருக்குது. இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 39%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 65% வந்து இருக்குது. இது ரெண்டுமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், லாஸ்ட் 5 வருஷத்தில் 115%. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 115% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% இருக்குது லாஸ்ட் 5 வருஷத்தில். இதில் வந்து பாருங்கள் சேல்ஸ் growth அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட் growth அதிகமாக இருக்குது, ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதனால தான் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதிகமாகும்னு சொல்றது காரணம். அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 சேல்ஸ் 485 கோடி, நெட் ப்ராஃபிட் 160 கோடியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே மார்ச் 2025 சேல்ஸ் 3212 கோடியாக, நெட் ப்ராஃபிட் வந்து 1322 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இந்த இபிஎஸ் வந்து பாருங்கள், மார்ச் 2014 1.45 இருக்குது. மார்ச் 2025 இதோட இபிஎஸ் வந்து 32.65 இருக்குது.
கிட்டத்தட்ட நம்ம 2 வச்சுக்கிட்டா கூட, அதாவது மார்ச் 2014 இதோட இபிஎஸ் வந்து 2 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட இப்போ வந்து 32 ரூபாயில் இருக்குது. 30 ரூபா மார்ச் 2025 வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 15 மடங்கு இபிஎஸ் அதிகமாக இருக்குது. அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதே 15 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய வந்து வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இயர் ஆன் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இந்த கொரோனா டைமில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே போணுச்சு. அதுக்கப்புறம் அதிகமாகிட்டே தான் வந்து இருந்திருக்கு. இதே க்ரோத்தில் இருந்தாங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இதுக்கு முன்னாடி எப்படி க்ரோத்தில் இருந்துச்சோ அதே க்ரோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அடுத்தது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர்கிட்ட ஷேர் ஹோல்டிங் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஏப்பன்னா இது வந்து பப்ளிக் லிஸ்டடாக கம்பெனியாக ஃபுல்லாக வந்து மாறிடுச்சு. அதனால் ப்ரொமோட்டர் யாரும் கிடையாது. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 17.45%, டிஐட் வந்து பார்த்தீங்கன்னா 23.74% இருக்குது. கவர்மெண்ட் கிட்ட 0.09% இருக்குது. ரீட்டைல் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 58.73% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. எஃப்ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாகவே இருக்காங்க. எஃப்ஐடிஐ அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ லாஸ்ட் குவார்ட்டர் கூட கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ ஹிஸ்ட்ரி கிட்டத்தட்ட 100 பி ரேஷியோக்கு மேலாம் இருந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 52 53 பி ரேஷியோவில் தான் இருக்குது. ஆவரேஜ் பி ரேஷியோ அப்படிங்கிறது 55 வச்சுக்கிட்டா கூட இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் பி ரேஷியோ கீழே தான் இருக்குது. ஜென்ரலாகவே இப்போ ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பி ரேஷியோ வச்சு நம்ம வந்து முதலீடு வந்து பண்ணும்போது அதோட ஹிஸ்ட்ரி பி ரேஷியோவில் இப்போ கரண்ட் பி ரேஷியோ வச்சு செக் பண்ணும்போது ஆவரேஜ் பி ரேஷியோக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஆவரேஜ் பி ரேஷியோக்கு கீழே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் தான் வந்து இருக்குது. அதனால் நல்ல ஒரு வாய்ப்பில் தான் இருக்குது. இவங்க நல்ல ஒரு டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ 2025 டிவிடெண்ட் கொடுத்தாங்க, ப்ளஸ் ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அதாவது ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட 23 ரூபா டிவிடெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. 18 ரூபா டிவிடெண்ட், ஸ்பெஷல் டிவிடெண்ட் 5 ரூபா கொடுத்துருந்தாங்க. 2024 ஒரு ஷேருக்கு 15 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2023 ஒரு ஷேருக்கு 12 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி போனஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 2 தடவை கொடுத்துருக்காங்க. 2022 2:1, அதே மாதிரி தான் 2025 2:1 வந்து கொடுத்தாங்க. அதாவது ஒரு ஷேர் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க 2 ஷேர் வந்து போனஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா 2017 யாராவது இதில் வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது 100 ஷேர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 600 ஷேராக மாறி இருக்கும். ப்ளஸ் இந்த 22 மடங்கு லாபம் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு லாபமாக வந்து இருந்திருக்கும். அதுக்கடுத்து நல்ல ஒரு டிவிடெண்ட்டும் இவங்களுக்கு வந்து கிடச்சிட்டு இருந்திருக்கும். சூப்பரான ஒரு கம்பெனிங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி நம்மகிட்ட இருந்தால் போதும். பாப்பா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அது வந்து பார்க்கலாம். ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து முதலீடு பண்ணும்போது இந்த பி ரேஷியோ, ப்ரைஸ் டு புக்னா என்னது, ஆர்ஓஇ, டெப்ட், ஆர்ஓஇ, ஐசி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷியோ வந்து பார்ப்போம். அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோலாம் வந்து அப்பப்போ வந்து சொல்லிட்டு இருப்பேன். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் சனி ஞாயிறில் வீடியோ வந்து போடுறதில்ல. அதை பற்றி நான் வந்து பேசிக்காக என்னென்ன ரேஷியோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சிம்பிளாக வந்து சொல்கிறேன். இன்னொருத்தங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விபிஎல் வந்து நான் சொல்ல ஆரம்பிச்சது 530 வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 200 ஷேர் வாங்கிட்டேன். ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 510 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம். எனக்கும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்னா அப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதாவது எவ்வளோ பெரிய க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, அதோட கையிலேருந்து எப்போல்லாம் 30%, 40% கீழே வருதோ அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா சீக்கிரமே லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஆக்சுவலாக விபியில் வந்து அப்படி ஃபாலோ பண்ணாமல் வாங்கினது தான். இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது. கீழே போனால் போயிட்டு போகுது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கும். இப்போதைக்கு விபியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் கையில் இருக்கிற விட இப்போ லோ ப்ரைஸில் நல்ல ஒரு வேல்யூஷன் வந்து இருக்குது. இப்போதைக்கு வாங்கக்கூடிய கரெக்டான நேரமாக இருக்குது. இன்னொருத்தவங்க வந்து இப்போ வந்து பல்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம எப்போ மேலே வாங்கலாம். என்ன நம்ம வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகிற மாதிரியே இருக்கும். கரெக்டான டைம் அப்படிங்கிறது யாராலையும் சொல்லவே முடியாது. பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இப்போ வந்து ஏற்கனவே வாரலாம் போயிட்டுருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மார்க்கெட்டு இப்போ நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராஷ் ஆனிச்சு. அப்போ நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து அமௌண்ட் வந்து போடக்கூடாது. மறுபடியும் அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு மார்க்கெட்டு 2% 3% ஃபுல்லாகவே கீழே போகும்போது மறுபடியும் கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சமாக வந்து அமௌண்ட்டு போட்டிருந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொருத்தங்க என்ன சொன்னால், மார்க்கெட்டை என்னமோ போங்க, இதுக்கு வந்து ஃபிஷ் மார்க்கெட்டை எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டு தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்மால் இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லாஸ்ட் வருஷமாக லாபமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ சரி விடுங்க பார்த்துக்கலாம். போன வருஷம் போனால் போயிட்டு போகுது. இந்த வருஷம் வந்து லாபம் எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் போன வருஷம், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2024 to 25 விட இப்போ 2025 to 26 வந்து நல்ல ஒரு லாபம் தான் எடுத்திருக்கேன். அடுத்து 26 to 27 வரப்போது. கண்டிப்பாக இதை விட நல்ல ஒரு லாபம் நம்ம எல்லாருமே வந்து எடுக்கலாம். இன்னொருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் ரத்த ஆறா அப்போனா நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா 50% கீழே வரணும், கிட்டத்தட்ட 10,000க்கு கீழே போகணும் அப்புறமா சொல்லியிருக்காங்க. அது போனால் போயிட்டு போகுதுங்க.
அப்படி 50% கீழே விழுகணும் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அதையும் மீறி விழுகணும் அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது பெரிய தலைவருக்கு ஏதாவது ஒன்று ஆகணும். நம்ம மேலே ஒரு பாம்பு போட்டால் கூட 50% வந்து கீழே போகாது. அதிகபட்சம் 20% 30% கீழே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆகிடும். 50% கீழே போனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் அணுகொண்டா பாம்பு மாதிரி தூங்கலாம் அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் கிடையாதுங்க, 50% போகாதுங்க. எப்போ மார்க்கெட் கீழே போகும் மேலே போக நம்மளால சொல்ல முடியாது. நம்மகிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு சும்மா இருக்கலாம், இல்லையா நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் போதும். இன்னொருத்த என்ன சொன்னால் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கரெக்டு தாங்க. இது ஸ்டாக் மார்க்கெட்டாக மேலே ஏறும், இன்க்ரீஸ் ஆகும், கீழே போகும். என்ன லாபம் இருக்கிறப்ப நம்ம வந்து புக் பண்ணிட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்குவோம். இல்லை அப்படின்னா லாபத்தில் இருந்தால் நெகட்டிவில் போயிட்டு இருக்கோம். அதை நம்ம வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்போம். இன்னொருத்தங்க கோல்டு வந்து இன்னும் கீழே போகுமா இல்லை வெயிட் பண்ணலாமா இப்போ வாங்கலாமா அப்படி மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. எப்பயுமேங்க கோல்டாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி எப்போல்லாம் வந்து கிராஷ்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்போ மாதிரி எல்லா நியூஸ்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம போய் கொஞ்சமாக வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு அடுத்தது கீழே போகுமா மேலே போகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அதனால் அப்படி பார்க்காம எப்போல்லாம் பெரிய நியூஸில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக கிராஷ் ஆயிடுச்சு, முதலீட்டாளர்கள் எல்லாருமே காசை இழந்துட்டாங்கன்னு பெரிய நியூஸாக வரும்போது நம்ம போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்க வேண்டியதான். கர்நாடகா பேங்க், இந்த பேங்க்கை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா பேங்க்கோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுவோம், லோன் வாங்குவோம், செக்யூரிட்டி பாண்ட்ஸு, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 228 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 267% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 8655 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 7 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 வந்து இருக்குது. புக் வேல்யூ 333 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 2.15% இருக்குது. ROC 6.33%, ROIC 11%, ROIC 6.3%, OPM 66% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 363. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்டென்சிக் வேல்யூக்கும் கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, புக் வேல்யூக்கும் கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஜி ரேஷியோ 0.21 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 8.27 வந்து இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 0.70 வந்து இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோ தான். இந்த ஸ்டாக்கோட சிஏஜிஆர் வந்து பார்த்தா கூட லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து சேல்ஸ் growth 7%, ப்ராஃபிட் growth 24% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 30% வந்து இருக்காங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது 11% வந்து இருக்குது. நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். ஆனால் இந்த ஸ்டாக்கில் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறது என்னன்னா இவங்களோட growth அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட குவார்டர்லி ரிசல்ட் வந்து பார்க்கலாம். டிசம்பர் 2022 ரெவன்யூ 1851 கோடியும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 301 கோடியாக இருக்குது. ஆனால் கிராஸ் என்பிஏ 3.28%, நெட் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா 1.66% இருக்குது. ஆக்சுவலாக நெட் என்பிஏ 2% கீழே இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஃபைனான்ஸ் அண்ட் பேங்க் செக்டருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கம்மியாகவே இல்லை. நெட் என்பிஏ அதே 1.66% இருந்து இப்போதைக்கு டிசம்பர் 2025 1.31% அப்படின்ற மாதிரி தான் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. கிராஸ் என்பிஏ அதே 3.32% இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ஆனால் நல்ல ஒரு லாபத்தில் தான் வந்து இருக்காங்க. இதே நெட் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குவார்ட்டரில் இப்போ 1.66% இருந்து 1.40, 1.30, 1.10 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1% கீழே வந்துச்சு அப்படின்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தா கூட மார்ச் 2014 ரெவன்யூ 4189 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 314 கோடி இருந்திருக்கு. இப்போ மார்ச் 2025 ரெவன்யூ 9014 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1272 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே இபிஎஸ் வந்து பார்க்கும்போது 2014 10 ரூபாவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 33 ரூபாயில் இருக்குது. கிட்டத்தட்ட 2 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு growth அப்படிங்கிறது இந்த கர்நாடகா பேங்க்கில் வந்து இல்லை. கரண்ட் ப்ரைஸ் 228 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2008 மார்க்கெட் ரொம்ப பீக்கில் இருந்தப்போ இது கிட்டத்தட்ட 180 ரூபா பக்கத்தில் போணுச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்ததாங்க. அந்த 180 ரூபா அப்படிங்கிற ஹையை வந்து பார்த்தீங்கன்னா 2008 போனது கிட்டத்தட்ட 2023 தான் வந்து கிராஷ் ஆகிருக்கு. அதாவது 2008 இந்த ஸ்டாக் வந்து ஹையில் இருக்கும்போது யாராவது வாங்கியிருந்தா கூட 2023 வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ண வேண்டியிருந்திருக்கும். கிட்டத்தட்ட 15 வருஷம் அவங்க வந்து வெயிட் பண்ணியிருக்கணும். இந்த கம்பெனி ஷேர் ஹோல்டிங் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐட்ட 11.69%, டிஐட் வந்து பார்த்தீங்கன்னா 15.84%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 72.46% வந்து ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. லாஸ்ட் ஒரு 3 குவார்ட்டராகவே எஃப்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வித்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போங்க, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தில் தான் இருக்குது. ஆனால் growth அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த பேங்க்குக்கு. அதுவும் இல்லாமல் நெட் என்பி வந்து குறையவே மாட்டேங்குது. அதே இதில் அப்படியே ஈக்குவலாக தான் இருக்காங்க. அதுக்கு பதிலாக நெட் என்பி குறைஞ்சிருந்தாலும் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த வாரம் இதே மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.